أعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. الله زاد محمدا تكريما. صلوا عليه وسلموا تسليما. يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على نبي محمد ما زال نور محمد متنقلا في الطيبين الطاهرين ذوي الولا. يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد لأبد الله جاء مطهرا وبوجهه آمنة بدا متحللا. يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد. كل سرور بدا من شهر المولد شهر بدا فيه جمال محمد في ليلة منه أضاع على الورى نور المعيد بالفخار الأوحد وضعت عامنة ولم يشعر بها أحد ليخفى عن عيون الحسد وأتت ملائكة سماء تزوره وتنال من رعياه أشرف مقصدي دعوا بإبريق وتشتي رصيعات جنباته من لؤلؤ وزبرجد وسنجله
أحمدي من ماء زمزم كان غسل صدوري ولزمزم شرف الجسيم بمسندي ناداهم الرحمن أن تطوفوا به بالعرش مع دار النعيم الأرغدي ثم رضوه على الخلائق كلها من كل روحان وكل مجسد فهو الذي من كان في الدنيا له تو أيها النعم سلامة في غدي صلى الإله ومن يحف بأرشه وطيبون على النبي محمد يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد السلام عباد شاہ انبیاء السلام حضرت خیر الورى السلام زینت فرش زمین السلام جانش عرش برین السلام تاجدار رہنمائی السلام افتخار حلتا اللهم صل وسلم على سيدنا محمد شجرة الأصل النورانية ولمعة القبلة الرحمانية وأفضل الخليفة الإنسانية وأشرف سورة الجسمانية ومعدن الأسرار الربانية وخزائن العلوم الاستفاعية صاحب القبلة الأصلية البهجة الثانية رتبة العالية وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم مجد وعلم عيد ميلاد مولد الكريم عيد ميلاد مولد الكريم ربيع النور ربيع النور ربيع الأول சங்கையான ஷஹர் ஷரீஃபில் தாரணி போற்றும் தண்ணீரற்ற தாஹா யாசீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வாலம் நாயக கோமான் அவர்களின் மகா கௌரவமிக்க மௌலிதுல் கரீமின் ஷமாயிலுன் நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜத வாலம் மகத்தான பாபு ஷரீஃபில் இன்றைய தினம் ஷமாயிலுன் நபவி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வாலம் அபவைனி கரீமைனி அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அஃபாத் அலைஹில் பரக்காத் மின்ஹுமா தஹரத் ஆமீன் நாயகமார்களுடைய அஸமத் ஷரீஃபை பற்றி ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது கலாமுல்லாவான அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ்வின் இபாதுகளாகிய நமக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய உயர்வான விஷயத்தை சொல்லித் தருகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நாம் பார்க்க போகின்றோம். அதாவது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷமாயிலுன் நபவியாவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வாலிதைன் ஷரீஃபைனுடைய அஃதலியத், ஃபசீலத், ஆதுமத்து ஷரீஃப், அதை குறித்து ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது கலாமுல்லாவான அல் குர்ஆன் அல் கரீமில் மிக தெளிவான முறையில் அல்லாஹ் நமக்கு, அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனுடைய நூறும் முத்லக்கான வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபுல் கர்ரம் மன்ஜிது வாலம் நாயகோமா அவர்களை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜபஹத் ஷரீஃபில், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முபாரக்கான நெத்தியில அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜொலிக்க செய்து, அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹாமிலாக்கி இருக்கிறதுனால, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுமந்துகிட்டு இருக்கிறாங்க. நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா அல் விலாயத்துல் உதுமா மௌலாத்தினா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் சையதா ஆமினா நாயகமுடைய மகா பரிசுத்தமான மணி வயிற்றுல சுமந்தாங்க. மாஷா அல்லாஹ். முதலாக அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷில் வாழ்ந்த நாயகத்தை, அல்லாஹ்வுடைய அர்ஷை ஜொலிக்க செய்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய அந்த நூரை முதலாக இந்த ஆலமு ஷஹாதாவில் தாங்கி வந்தது நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முபாரக்கான ஜபஹத் ஷரீஃப். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய நூரை ஆதமுடைய ஜபஹத் ஷரீஃபில் அல்லாஹ் ஜொலிக்க செய்த காரணத்தால தான் அந்த நூரை, அல்லாஹ்வுடைய நூரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹாமிலாக்கி இருக்கிற காரணத்தினால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா மலக்குகளையும் கொண்டு என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்த சொல்ற. அந்த கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த சூரத்து தான் என்ன, யா மலாயிகத் உஸ்ஜுத், ஆதமுக்கு எல்லாம் சுஜூது செய்யணும்னு சொல்லி காரணம் என்ன, மாஷா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குகள் அல்லாஹ் சுஜூது செய்ய சொல்றதுக்கான சபபு என்ன, இங்க அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஜபஹத் ஷரீஃப்ல தாங்கி இருக்கிறாங்க. ஆதமுடைய ஜபஹத் முபாரக்காவுல, ஆதமுடைய முபாரக்கான நெற்றியில அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரோட பிரகாசம் ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது. மாஷா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஹாமிலாக்கி இருக்கிற காரணத்தினால அல்லாஹ் தபாரக வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குகளை எல்லாம் அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்னார். இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நூரை, அவனுடைய நூறான நூற முஹம்மதியாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரிசுத்தமான மணி வயிற்றுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற வரையிலையும் அந்த நூர் முன்தகிலாகி வந்த பாதை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால பரிசுத்தமாக்கப்பட்ட மாசூமின்களும் மஹ்ஃபூலின்களுமாக இருந்தாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாமுடைய ஜபஹத் ஷரீஃப் வரையிலே நாயகத்துடைய டிராவல், ஹோலி டிராவல் மாஷா அல்லாஹ். என்ன உலுல் அஸ்முகள், முர்சலின்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், அதாவது ஒன்று மாசூம் அல்லது மஹ்ஃபூல், மாசூமீன் மஹ்ஃபூலின் வழியாக அல்லாமல் நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன டிராவல் பண்ணல. இது இன்னொரு விஷயம் இருக்குது. நாயகத்துடைய நூறு எங்க தனசூல் ஆனிச்சோ
அந்த இடம் ஆட்டோமேட்டிக்கா மாஷா அல்லாஹ் என்ன ஆயிடும், பரிசுத்தமா போயிடும். அல்லாஹ்வுடைய நூறான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறு மாஷா அல்லாஹ் எங்க தனசுல் ஆகுதோ அந்த இடம் மாஷா அல்லாஹ் என்ன தானே பரிசுத்தமாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகத்துடைய அபவைனி கரீமைனுடைய அலுமத் ஷரீஃபை குறிப்பாக ஹக் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய கலாமுல்லாவின் மூலமாக அல்லாஹ்வுடைய இபாதுகளாக நமக்கு அல்லாஹ் சொல்லுகிறார். நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீமை கொண்டாடக்கூடிய நாம் மிக மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த அருமை வாப்பா நாயகம் மகா கௌரவமிக்க அருமை உம்மா நாயகி அலைஹிமுஸ்ஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்துல உயர்வான அந்தஸ்தை பெற்ற அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான அல்லாஹ்வுடைய முழுமையான திரு பொருத்தத்தை பெற்ற அல்லாஹ்வுடைய மகா பரிசுத்தமான புனிதமிக்க அடியார்கள் என்பதை நாம் மாஷா அல்லாஹ் குர்ஆனுடைய வெளிச்சத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய இமாமின்களில் குறிப்பாக இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி, இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி போன்ற மகான்கள் எல்லாம் இதற்காக, இமாம் காது இயால் போன்ற மகான்கள் எல்லாம் தனித்தனி ரிசாலாக்கள் கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான வாலிதைனி ஷரீஃபினுடைய அலுமத்தை குறித்து. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி அஸ்ராரு தன்சீல், ராஸி இமாமுடைய கிதாப் மாஷா அஸ்ராரு தன்சீல், எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஃபர் முபாரக்கா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜபஹத் ஷரீஃப்ல இருந்து சையீதா ஆமினா அலைஹிஸ்ஸலாமுடைய பத்ன் அத்ஹர் வரையிலே நாயகத்துடைய அந்த புனிதமான அந்த பயணம் எவ்வாறு இருந்தது என்பதுடைய அந்த விவரத்தை அப்படியே நமக்கு என்ன உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நமக்கு இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மாஷா அல்லாஹ் அஸ்ராரு தன்சீல படம் பிடிச்சு காட்டுறாங்க மாஷா. அப்ப நாம் முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்மணி நாயகத்துடைய அபவைனி கரீமையுடைய அலுமத் ஷரீஃப் மாஷா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா காஃபிர்னு சொல்லி என்ன மாதல்லா இன்னைக்கும் எத்தனையோ விவரமில்லாத ஆளுக்க குர்ஆன்ல வருது ஆசர்னு சொல்லி. ஆசர் என்ன, அவரு விக்கிரகம் செஞ்சு விக்கிரகம் செய்யறாரு, விக்கிரகம் செஞ்சு அவரு கனாத்து கழிச்சவரு, அதனால என்ன அவர் முஷ்ரிக்கு. அப்போ ஆசரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பான்னு சொல்லி தவறாக பொழிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய ஆளுக்கு எத்தனை பேர் உண்டு மாஷா. ஆனால் அசல்ல ஹகீகத்துல ஆசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சாச்சா, சின்ன வாப்பா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பெத்த வாப்பா தாரக், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பெத்த வாப்பா தாரக் மாஷா. குர்ஆன் ஷரீஃபை நாம நேரடியா போய் என்ன விளங்கணும்னு ஒரு ஆள் புறப்பட்டான்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், ஜன்னத்துல போய் சேர மாட்டான், வேற இடத்துக்கு போயிடுவான். குர்ஆனை யார் மூலமா நம்ம விளங்கணும், ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நபவியாவை கொண்டு மாஷா அல்லாஹ் குர்ஆனை நமக்கு விளக்கி தரக்கூடிய நம்முடைய இமாமியன்களை கொண்டு நம்ம விளங்கணும் மாஷா. இப்போ குர்ஆன் ஷரீஃப்ல ஆயத்து இருக்கு, மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு ஆண் குழந்தைக்கும் தந்தையாக நாயகம் இல்லைன்னு குர்ஆன்ல ஆயத்து இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஆம்பளை பிள்ளையே பிறக்கல, இந்த ஆயத்தை எடுத்து ஒரு ஆளு
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் அவர்கள் பெற்றெடுத்த மக்கள் செல்வங்கள் எல்லாம் பெண் மக்கள் தான், ஆண் மக்களை நாயகம் பெறலன்னு சொல்லி வாதிட்டான்னா அவன் யாராலும் முட்டாளான். காரணம் என்ன? ஆயத்து நாசில் ஆகிறதுக்கு முன்னாடி நாயகம் அவர்கள் செய்தனா காசிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகான பிள்ளைய நாயகத்துக்கு நம்முடைய தாய் உம்மா ஹதீஜா நாயகி பெற்றுக் கொடுத்தாங்க. அது மாதிரி செய்தனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் நாயகத்துடைய புள்ள செய்தனா காசிம், செய்தனா அப்துல்லா. செய்தனா அப்துல்லா அவங்களுக்கு இன்னொரு பேர் உண்டு, தாஹிர்னு சொல்லி மாஷா அல்லாஹ். அது மாதிரி காசிம் அவங்களுக்கு இன்னொரு பேர் உண்டு, தய்யிபுன்னு சொல்லி மாஷா அல்லாஹ். சையதா உம்முல் முஃமினீன் ஹதீஜா நாயகி அவர்கள் புனிதமான மணி வயிற்றில் நாயகத்துடைய வாரிசுகளாக வந்தவங்க செய்தனா காசிம் அலைஹிஸ்ஸலாம், செய்தனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம். இந்த ஆயத்து நாசில் ஆகிறதுக்கு முன்னாடி மக்கத்தில் பிறந்தவங்க. இந்த ஆயத்து நாசிலானது மதீனா முனவரால. இந்த ஆயத்து நாசிலான பிறகு மதீனா முனவரால ஒரு புள்ள பிறந்துச்சு. ஹஸரத்னா மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட முபாரக்கான வயித்துல நாயகம் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு வாரிசு ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் இப்னு ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நாயகத்துக்கு இப்ராஹிம்ங்கற அழகான அற்புதமான புள்ள பிறந்துச்சு. ஆயத்து நாசில் ஆகிறதுக்கு முன்னாடியும் பிறந்துச்சு, ஆயத்து நாசிலான பின்னாடியும் பிறந்துச்சு. ஆயத்து நாசிலான அந்த நேரத்தில் இல்லை, ஆயத்து மாஷா அல்லாஹ் நாசிலான அந்த வக்தில இல்லை, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மாஷா அல்லாஹ் ஆண் மக்கள் பிறந்தாங்க. அதுபோல மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபுக்கு என்ன நாம அஹாதீஸ் நபவியா இல்லாம ஹதீஸுடைய அந்த சூரத்து ஷரீஃபை எல்லாம் அறிந்து உணர்ந்த அஇம்மத்தீன்களுடைய விளக்கங்கள் இல்லாம ஒரு ஆளு தானே குர்ஆனை விளங்குறான்னு சொல்லி போனான்னு சொன்னா அவன் போய் சேர்ற இடம் ஜன்னத்தா இருக்காது, ஜஹன்னமா போயிடும். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானா. ஆமீன். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பான்னு சொல்லி குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஆசர் யாரு? அம்மை தவிர வாப்பா இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பெத்த வாப்பா ஹஸ்ரத் தாரக் ரலியல்லாஹு தஆலா. தாரக் மாஷா அல்லாஹ் என்ன காஃபிர் அல்ல, முஷ்ரிக் அல்ல. தாரக் மாஷா அல்லாஹ் முவஹித், முஸ்லிம் மாஷா அல்லாஹ், முஸ்லிம் மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையா இருக்கும் போதே வாப்பா மௌத்தாயிட்டாங்க. அதனால மாஷா அல்லாஹ் சின்ன வாப்பா ஆசர் வளர்த்தார். அது விஷயம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான நஸபு அத்ஹர், நாயகத்துடைய நஸபு அத்ஹர் மாஷா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் இருந்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவால பாதுகாக்கப்பட்டதா இருக்குது மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹஸபு ஷரீஃபும் நஸபு ஷரீஃபும், நாயகத்துடைய வாப்பாவுடைய பரம்பரை நஸபு ஷரீஃப், உம்மாவுடைய பரம்பரை ஹஸபு ஷரீஃப். இது ரெண்டும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய காசான ஹிஃபுதுக்குள்ளது மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான பாதுகாப்புக்குள்ள விசேஷமான பரம்பரை மாஷா அல்லாஹ். விசேஷமான வாரிசுலத்தை அல்லாஹ் கொண்டு வந்தான். இது இன்னொன்று முக்கியமான விஷயம் இருக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை. அதுபோல் நாயகத்தில் அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மாஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரை மாஷா அல்லாஹ். சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பம் பனு ஜஹரா, மதீனா முனவராவில் உள்ள கபீலா பனு ஜஹரா மாஷா அல்லாஹ். பனு ஜஹராங்கிற அந்த கபீலா குறைஷில போய் அது சேர்ந்துரும் மாஷா, குறைஷில போய் அது சேர்ந்துரும் மாஷா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைனி கரீமைனுடைய அந்த அஸமத் சரி எப்படி இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ் நாயகத்துடைய சங்கையான வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாயகத் அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன
நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாஜுல் அம்பியாய் வல் முர்சலீன், ஹாத்தமுல் அம்பியாய் வல் முர்சலீன், ஹபீப ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எல்லா விஷயங்களும் அறிந்திருந்தாங்க சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப கவனமா கேளுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான நெத்தியில நூற முஹம்மதியா ஜொலிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி சையதுனா அப்துல்லா நாயகத்துக்கு தெரியும். சையதுனா அப்துல்லா நாயகத்துக்கு தெரியும். மாஷா அல்லாஹ். புரியுதுங்களா? காரணம் மாஷா அல்லாஹ் அப்துல்லா நாயகத்துக்கு மட்டுமில்ல, நான் தான் சொன்னேனே சென்ற வாரம் நம்ம வெள்ளிக்கிழமை ராத்திரி பார்த்தோமே, குறைஷி அதாவது மௌலானா ஃபிஹர் ரலியல்லாஹு தஆலா அவங்க நெத்தியில நூற முஹம்மதியா இருக்கும்போதே மாஷா அல்லாஹ் அவங்க மக்கா முக்கர்ரமால காபத்துல்லா ஷரீஃப் மாஷா அல்லாஹ் என்ன பெரிய மஜ்லிஸ் வைக்குவாங்க. எல்லா லைலத்துல் ஜுமா வெள்ளிக்கிழமை ராத்திரியும் மாஷா அல்லாஹ் எல்லா வெள்ளிக்கிழமை ராத்திரியும் பெரிய மஜ்லிஸ் நடத்துவாங்க. ஹஸரத் ஃபிஹர் யாரு? குறைஷ் ரலியல்லாஹு தஆலா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆபாவ அஜ்தாத் உம்மஹாத்துல ரதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபானா மின் பரகாத்திஹிம் ஃபித் தாரின் ஆமீன். அவர்கள மாஷா அல்லாஹ் என்ன கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான அந்த ஜோதி அல்லாஹ்வுடைய நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைராஹி சஃபராஹி நாயகம் அவர்கள் பரிசுத்தமான அந்த பயணித்தலை அறியாம தெரியாம விளங்காம யாரும் இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா சையதுனா அப்துல் முத்தலிப் நாயகம், சையதுனா அப்துல் முத்தலிப் நாயகம் அவர்களும் சையதுனா ஹாஷிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுக்கு மேலுள்ள ஆபாக்களும் மாஷா அல்லாஹ் நூற முஹம்மதியா தஸ்பீஹ் தஹ்மீது செய்யறது அவர்கள் மாஷா அல்லாஹ் காதால கேட்கிறவங்களா இருந்தாங்க. மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூர் மாஷா அல்லாஹ் சையதுனா ஹாஷிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஜபஹத்தில் இருக்கும்போது, ஹாஷிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஜபஹத்தில் இருக்கும்போது, அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் உடைய ஜபஹத்தில் இருக்கும்போது அந்த நூறு செய்யக்கூடிய தஸ்பீஹ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறா இருக்காங்க. நாயகம் நூறு தான் மாஷா அல்லாஹ். அவர்கள் பஷரி ஹைக்கல்ல வந்தாலும் பஷரி ஹைக்கல்ல அவர்கள் நூறு தான் மாஷா அல்லாஹ். அதாவது நூரி பஷர் மாஷா அல்லாஹ். நூரி பஷர் எல்லா மாதிரி பஷர் அல்ல, நூரி பஷர் மாஷா அல்லாஹ். நாயகத்துக்கு பஷரி ஹைக்கல் உண்டு. பஷரி லிபாஸ ஒரு ஆள் இன்கார் பண்ண காஃபிரா போயிடுவான். ஏன்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயகத்துடைய தெய்வீக திருவாயால சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அன பஷரும் அன பஷரும் மிஸ்லுக்கும். பஷரி ஹைக்கல் ஷரீஃப நாயகத்துடைய பஷரி லிபாஸ இன்கார் பண்ணா அது குஃப்ர் ஆயிடும். ஆனால் அதே நேரத்தில் எப்படிப்பட்ட பஷரி லிபாஸ்? நூரி பஷர், சாதாரணமான எல்லாருமான உள்ள பஷர் அல்ல, நூரி பஷர் மாஷா அல்லாஹ். எப்படின்னு சொன்னா உதாரணம் எக்ஸாம்பிள் சொல்றேன். உலகத்துல எத்தனையோ மலை இருக்குது, மவுண்டன்ஸ் ஜபல் இருக்குது. உஹது மலையும் அப்படித்தான் இருக்குது. ஆனா இமயமலை போல உஹது மலை அல்ல. காரணம் என்ன? உஹது மலை மாஷா அல்லாஹ் ஜன்னத்துல உள்ள ஜபல் மாஷா அல்லாஹ். சொர்க்கத்து மலை உஹது மலை. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துக்குள்ள தாখিল ஆகும்போது நாயகத்தை வெல்கம் பண்ணி மர்ஹபன் பாடு மாஷா அல்லாஹ் உஹது மலை மாஷா அல்லாஹ். உஹது ஜபல் உஹது மாஷா அல்லாஹ் ஜன்னத்துல உள்ளது. அது பார்க்கும்போது எல்லா ஜபல மாதிரி ஒரு ஜபலா தெரியுது. அது என்ன? எல்லா ஜபல போல அல்ல. அல்லாஹு அக்பர் கபீரா. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாலேன் ஷரீஃபை தக்பீர் செஞ்ச உஹது மலை மாஷா அல்லாஹ் மற்ற மலையோட அது என்ன ஈக்குவல் ஆகாதுன்னு சொல்லி சொன்னா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் பஷரி லிபாஸ் இருந்த உடனே எல்லா பஷரும் எப்படி ரசூலுல்லாஹ் போல ஆக முடியும்?
ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பஷரி லிபாஸுக்கு ஈக்குவலா அல்ல, நாயகத்துடைய பஷரி லிபாஸ்ல வரக்கூடிய சவுத் ஷரீஃப் சவுண்ட் இருக்குதுல, ரசூலுல்லாஹ்வுடைய பஷரி லிபாஸ் ஷரீஃப்ல வரக்கூடிய சவுத் முபாரக்கா இருக்குதுல, சவுத் ஷரீஃப் ரசூலுல்லாஹ்வுடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய சங்கியான அந்த சத்தம், அந்த சத்தத்துக்கு கூட என்ன எந்த படைப்புடைய சத்தமும் ஈக்குவலாக கூடாது, ஈக்குவலாக முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் மாஷா அல்லாஹ் குர்ஆன் தஸ்தீக்ல அல்லாஹ் தஸ்தீக் செய்யறான். மாஷா நல்லா கவனிக்கணும். நாயகத்துடைய மகா சங்கை மிக்க தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிக்கும் திருவாயிலிருந்து வரக்கூடிய சத்தம் இருக்குதுல, சத்தம் சவுத் ஷரீஃப், அந்த சவுத் முபாரக்காவு கூட என்ன அந்த சவுத் ஷரீஃபுடைய அளவுக்கு எந்த சத்தமும் இருக்கக்கூடாதுங்கிறான் அல்லாஹ். எந்த சத்தமும் இருக்கக்கூடாது. யாரு? மூமினுடைய சத்தம் கூட இருக்கக்கூடாது. யாருடைய சத்தம்? அபூபக்கர் சித்திக், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சத்தமும் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் லா தர்ஃபு அஸ்வாதிக்கும் ஃபௌக சௌத்தின் நபி. சாதாரண நாட்கள் அல்ல, சாதாரண நாட்கள் அல்ல. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரெண்டு பேருடைய சத்தத்துக்குமே அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ரத்து செய்றான். லா தர்ஃபு அஸ்வாதிக்கும் ஃபௌக சௌத்தின். ரசூலுல்லாஹ்வுடைய சங்கையான சத்தத்துக்கு நிகராக யாரு சத்தமும் போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன நாடக்கூடிய அல்லாஹ், எதிர்பார்க்கிற அல்லாஹ், விரும்புகிற அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான திருமேனி அது பஷர்ல இருந்தாலும் மற்ற பஷர் போல அல்லாஹ் ஆக்குவானா? மாதல்லா. இதை விட பெரிய ஜஹாலத் என்ன ஒண்ணு கிடையாது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் பஷரி லிபாஸ் உண்டு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ். எப்படி உள்ள பஷரி லிபாஸ் அது மாஷா அல்லாஹ். என்ன ஐயுக்கும் மித்லி, என்ன போல உங்கள யார் இருக்கிற ஹபீபுல் ஆலமீன் சொல்லுங்க மாஷா, கேளுங்க மாஷா, சேலஞ்ச் பண்ணுங்க மாஷா. ஐயுக்கும் மித்லி, என்ன போல உங்கள யார் இருக்கிறா? என்ன போல உங்கள யார் இருக்கிறா மாஷா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகர்ரம் மதத வாலம் நாயக கோமானுடைய பஷரி லிபாசு தய்யிபா, பஷரி ஹைக்கல் முகத்தஸா எப்படி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒப்பற்றதாக நிகரற்றதாக அதுக்கு சமமாக எந்த ஒரு பஷரும் இல்லைங்கிற அந்தஸ்துல அல்லாஹ் வச்சிருக்கிறானோ, எந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ், எந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய பிறப்பு நமக்கெல்லாம் தெரியும் மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி மரியம் சித்திகா அலைஹிஸ்ஸலாம் உடைய மணி வயிற்றுக்குள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நூற ஊதி விட்டு போனாங்க. ஆனா ரசூல் ரப்பிக்குன்னு சொல்லி மாஷா புரிஞ்சா நாம ரப்புடைய தூதராக வாரன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் மரியம் சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வழங்கிட்டு போனப்போ அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால உயர்த்தப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ் இரண்டாவது வானத்தில் இருக்கிறாங்க மாஷா, இரண்டாவது வானத்தில் இருக்கிறாங்க மாஷா. இரண்டாவது வானத்துல மாஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அர்ஷுல் அஸீமுக்கு போயிட்டு வராங்க மாஷா. அல்லாஹ்வுடைய அர்ஷுல் அஸீமுக்கு போயிட்டு வராங்க. அல்லாஹ் ஜல்ல ஷான் மற்ற அம்பியாக்கள்லாம் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க 6வது வானத்துல, 7வது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் விசால் முபாரக் ஆகி இருக்கிறாங்க. ஆலமு ஷஹாதாவுடைய வாழ்வியலை ஹத்துமாக்கிட்டு முடிச்சுக்கிட்டு மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஆலமு ஷஹாதால இருந்துட்டு அப்படியே உருஜாய் போனது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான்.
அப்படியே உருஜானது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் மாஷா அல்லாஹ். புரியுதா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன சொர்க்கத்துக்குள்ள போகும்போது கூட அவங்க மாஷா அல்லாஹ் மலக்கல் மௌத்தை கூப்பிட்டு மௌத்தாக்க சொல்றாங்க, சொர்க்கத்தை கூட்டிட்டு போகிறாங்க. புரிஞ்சா? மலக்கல் மௌத்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரூஹு சரி வாங்கி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போன உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்திலே தங்கிக்கிட்டாங்க, மடங்கி வரல. விளங்குச்சா? ஆலமு ஷஹாதாவுடைய அமைப்புல இருந்து அப்படியே உருஜானது ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய குதிரத்துக்கும் அல்லாஹ்வுடைய மஷியத்தில மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன வான லோகம்னு சொல்லக்கூடிய ஒரு கவுனியத்தில் இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கவுன்ல இருக்கிறாங்க, ஒரு ஆழத்துல தான் இருக்கிறாப்புல, மலக்கூத்துங்கிற ஆழத்துல தான் இருக்கிறாப்புல, அதாவது சமாயத் வான லோகத்துல தான் இருக்கிறாப்புல ஈசா அலைஹிஸ்ஸலாம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இங்க கொண்டு போற மாஷா அல்லாஹ் கவுனியத் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. சிதரத்துல் முன்தஹா இன்திஹா லாஸ்ட் மூமெண்ட். அதுக்கு மேல என்ன கவுனியத்து खत्म. கவுனியத்து இல்லாத இடத்துக்கு எப்படி எந்த இடம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வானலோகத்துல போல பிரவேசிப்பாப்புல, பூலோகத்திலும் பிரவேசிப்பாப்புல. அதாவது ஒரு கவுனுக்குள்ள சுத்தி வர்ற ஆளு சையதுல் மலாயிகா ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமே என்ட்ரு பண்ண முடியாத இடத்துல நூருல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கொண்டு போற மாஷா அல்லாஹ் பஷரி லிபாஸோட. மாஷா அல்லாஹ் பஷரி லிபாஸோட. அப்ப அந்த பஷரி லிபாஸ் மாஷா அல்லாஹ் என்ன மற்றைய பஷரி தோற்றம் இருந்தாலும் எல்லா பஷரு போல அல்லாது. காரணம் அது மாஷா அல்லாஹ் என்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பஷரி லிபாஸ் மாஷா அல்லாஹ் மதீனா முனவ்வராவுல இருப்பாங்க, மாஷா அல்லாஹ் அர்ஷுல் அஸீம்ல இருப்பாங்க, மாஷா அல்லாஹ் மதீனா முனவ்வரால இருப்பாங்க பஷரி லிபாஸோட. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷரி லிபாஸோட மதீனா முனவ்வரால இருப்பாங்க, மாஷா அல்லாஹ். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்ஷுல் அஸீம்ல இருப்பாங்க, மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? அப்ப நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷரி லிபாஸ் எப்படி தன்னிகரற்றதோ அதுபோல அந்த பஷரி லிபாஸ் சஃபராகி வந்த ஆபாப் அஜ்தாத் உம்மஹாத் அந்த நஸபு ஷரீஃபும் ஹஸபு ஷரீஃபும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன அதையும் மகா கௌரவமிக்க நிலையில உயர்த்தி மாஷா அல்லாஹ் தன்னிகரற்றதா அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான், மாஷா தன்னிகரற்றதாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான், மாஷா. அப்ப நாயகத்துடைய அபவைனி கரீமைன் மாஷா அல்லாஹ் என்ன அவர்கள் ஆபா அஜிதால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் வரையிலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் வரையிலையும் நூருல்லாஹி ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம மஜ்தவான அபவைனி கரீமைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யாரும் மாசூம் அல்லாமல் மஹ்ஃபூல் அல்லாமல் சாதாரண மனிதராக யாருமே கிடையாது, மாஷா. சாதாரண மனிதராக யாருமே கிடையாது, மாஷா. குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன பெரிய சாஹிபுல் கராமத், பெரிய ஹவுசுல் அக்பர் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் சரி சாஹிபுல் கராமத் உள்ளவங்க, மாஷா. புரியுதா? அவர்கள் துஆவுக்கு உடனே மாஷா அல்லாஹ் இஜாபத் உண்டு. அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்கன்னா உடனே மாஷா மழை பெய்யினா அல்லாஹ் மழை இறக்கிடுவான், மழை பெய்யினா அல்லாஹ் மழை இறக்கிடுவான், மாஷா. அது மாதிரி பஞ்சமான காலங்கள்ல கையை தூக்கிட்டாங்கன்னா மாஷா அல்லாஹ் பஞ்சம் என்ன ஆகும்? பறந்து ஓடி போயிடும். இப்படி ஏராளமான கராமத்துகளுக்கு சொந்தக்காரங்க சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இதெல்லாம் மாஷா அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய நம்முடைய ஐம்மத்தின்கள் சொல்லி தராங்க, மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸரஃப கர்ரம் மஜ்தவாலம் லிசானுல் ஹக்கில் கரீமான் நாயகம் பிஷாரத் செய்றாங்க, மாஷா அல்லாஹ்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருவாயால சொல்லி தராங்க. ரவாஹ முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் மாஷா அல்லாஹ். அன கைருக்கும் நஃப்ஸா வ கைருக்கும் அபா. அன கைருக்கும் நஃப்ஸா, உங்க மொத்த பேர்ல மாஷா அல்லாஹ் என்ன மாதிரி மகா சிறப்புக்குரியது யாரும் கிடையாது, நாயகமே கிடையாது. தாய் தந்தை தன்னுடைய நாலன் ஷரீஃபுள்ள குர்பான் நிஜமான அல்லாஹ்வுடைய ذات மீது சத்தியமா தங்களை போல அல்லாஹ்வுடைய மஹ்லூகாத்துல ஒத்தரும் கிடையாது நாயகமே. தாங்கள் மாஷா அல்லாஹ் கைர ஹல்கில்லாஹ், ஆதம ஹல்கில்லாஹ், அஜ்மல் ஹல்கில்லாஹ், அஹ்சன் ஹல்கில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். அப்ப நாயகம் அவர்கள் திருவாயால சொல்லி தராங்க, ஆனா கைருக்கும் நஃப்ஸா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல மாஷா அல்லாஹ் யாரும் கிடையாது. அவர்களை போல மகா சிறந்தவர்கள், மகா கௌரவமானவர்கள், மகா உன்னதமானவர்கள். புரிஞ்சா? எந்த அளவுக்கு மிஷ்காத் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில ஹாலாத்து ஸலாத்துல இருக்கிறாங்க. நாயகம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல நாயகம் இமாமத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபத்தெல்லாம் பின்னாடி மாஷா அல்லாஹ் மஅமூமின்களா இருந்து மாஷா அல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹாலாத்து ஸலாத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான திருப்பாதத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பாத மலரடியில நாயகம் அவர்கள் உடுத்தி இருந்த சாக்ஸ, நாயகத்துடைய மோசா மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலாத்து ஸலாத்திலேயே ரிமூவ் பண்றாங்க, கலட்டுறாங்க. மாஷா நல்ல கவனிக்கணும். மிஷ்காத் மசாபிஹில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷா ஹாலாத்து ஸலாத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திருப்பாத மலரடியில நாயகத்துடைய சங்கையான கதமைனி ஷரீஃபைன்ல நாயகம் அவர்கள் போட்டிருந்த அந்த சாக்ஸை ஸல்லல்லாஹு ரிமூவ் பண்றாங்க மாஷா அல்லாஹ். ஹாலாத்து ஸலாத்திலே மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலாத்து ஸலாத்துல சாக்ஸ் ரிமூவ் பண்ண உடனே கதம் முபாரக்ல இருந்து பின்னாடி மாமூமின்களா இருந்த சஹாபத் எல்லாம் மாஷா அல்லாஹ் யார் யார் சாக்ஸ் போட்டிருந்தாங்களோ எல்லாரும் மாஷா அல்லாஹ் கழட்டிட்டாங்க. காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்களோ அதை நேர்ல பாக்குறவங்க, புரிஞ்சா? ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்கல்ல, அது தேவையில்லை, நாயகம் செஞ்சுட்டாங்க, முடிஞ்சு நம்ம எல்லாரும் கழட்டிட்டாங்க மாஷா அல்லாஹ். தொழுகை முடிஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து எல்லாரும் ஏன் சாக்ஸை கழட்டுங்கன்னு கேட்கும்போது, நாயகமே தாங்கள் கழட்டினீங்க எஜமானே, தாங்கள் சாக்ஸ் போட்டிருந்தீங்க, நாங்களும் போட்டிருந்தோம், தாங்கள் கழட்டினீங்க மாஷா, நாங்களும் கழட்டிட்டோம். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருவாயால சஹாபத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஹாலாத்து ஸலாத்துல இருக்கும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரீல அனுப்பி என்ன அந்த சாக்ஸை கலட்ட சொன்னான். காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு சின்ன கொசு ஒன்று அந்த சாக்ஸில் வந்து உட்கார்ந்துட்டு போயிருக்குது. கொசு, புரிஞ்சா? மஸ்கிட்டோ, ஒரு மஸ்கிட்டோ வந்து அந்த சாக்ஸ் மேலே உட்கார்ந்துட்டு போயிடுச்சு. அந்த மஸ்கிட்டோ எல்லா இடத்துலையும் உட்காரும். எல்லா இடத்துலையும் உட்கார்ந்த ஒரு மஸ்கிட்டோ தன் ஹபீபுல் ஆலத்தோட கதமேனி ஷரீஃபைன் அல்ல, கதமேனி ஷரீஃபைன் போட்டிருக்கிற சாக்ஸ் மேல உட்கார்றது கூட அல்லாஹ் இஷ்டப்படல மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இஷ்டப்படல மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய கதமைனி ஷரீஃபைனுடைய அந்த ஜமாலியத்தை அல்லாஹ் ரசித்துக் கொண்டே இருக்கிறோம் மாஷா அல்லாஹ். கதமைனி ஷரீஃபை அல்லாஹ் எப்படி ரசிக்கும் போது மாஷா அல்லாஹ் வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அஸீம் அல்லாஹ் எப்படி ரசிப்பா மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மொத்த ஸாத் குதுஸியாவுல ஜஸத் தய்யிபால மாஷா அல்லாஹ் அத்தனை அருள்மிக்க மகா பரிசுத்தமான ஒளிமயமான அத்தனை பாகங்களும் அல்லாஹ் இடத்துல மகா கௌரவம் மிக்கது மாஷா அல்லாஹ். லா ஷக்க ஃபீஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கதமைனி ஷரீஃபைன நாயகம் அவர்கள் போட்டிருந்த அந்த சாக்ஸ் மேல ஒரு சின்ன கொசு வந்து உட்கார்ந்துட்டு போனது அல்லாஹ்க்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி சொன்னா, அந்த நூறா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆலமு ஷஹாதா கொண்டு வரும்போது மாஷா அல்லாஹ் எப்படி சாதாரணமான பரம்பரையில அல்லாஹ் கொண்டு வருவான் மாஷா அல்லாஹ். எப்படி அல்லாஹ் கொண்டு வருவான் மாஷா அல்லாஹ். அந்த நூர் அல்லாஹ்வுடைய அந்த நூர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிராவல் பண்ணு, கிரேட் டிராவல், ஹோலி டிராவல் மாஷா அல்லாஹ் எப்படி இருந்துச்சு? சைர் மாஷா அல்லாஹ், சைர் தையபா மாசூமீன் மஹ்ஃபூரீன், மாசூமீன் மஹ்ஃபூரீன் வழியா இருந்துச்சு மாஷா.
சாதாரண ஆளு யாரும் கிடையாது. சாதாரண ஆளு ஒத்தரும் கிடையாது. மாஷா கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப் கொண்டாடக்கூடிய மக்கள் நாம் இந்த விஷயத்தை, இந்த டாபிக் நம்ம என்ன கட்டாயம் நாம் தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய அவுலாதுகளுக்கு நாம் டீச் பண்ணணும், நம்ம தல்கீன் பண்ணணும். மாஷா அல்லாஹ் சையதுல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஸபு அத்ஹர் ஹஸபு அத்ஹர் எந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்துல முழு தஅஸீம் தக்ரீமுக்கு உள்ளது என்பதை நாம் நம்முடைய மக்களுக்கு நம்ம தல்கீன் பண்ணணும். மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைனி கரீமனுடைய அஸ்மத் ஷரீஃப், நாயகத்துடைய அபவைனி கரீமன் அஸ்மத் ஷரீஃபை நாயகமே அவர்கள் திருவாயால் நமக்கு சொல்லி தராங்க. ஆனா கைருக்கும் நஃப்ஸா வ கைருக்கும் அபா, உங்க மொத்த பேரலையும் நானே மிக்க சிறப்புக்குரியவன், லா ஷக்க ஃபீஹி எஜமான், சத்தியம் நாயகம். மாஷா அல்லாஹ். ஆனா கைருக்கும் நஃப்ஸா வ கைருக்கும் அபா, உங்க எல்லாரும் வாப்பாவுமானையும் என்னோட வாப்பாவுமா தான் மிக்க சிறப்புக்குரியவர்கள். மாஷா அல்லாஹ், சந்தேகம் இல்ல நாயகமே. தங்களுடைய மகத்தான வாப்பா அம்மா மாஷா அல்லாஹ் இந்த உலகத்துல என்ன அவர்களுக்கு நிகர் யாருமே கிடையாது நாயகம். காரணம் என்ன? தங்களுடைய வாப்பா. யாரோட வாப்பா? தங்களுடைய வாப்பா. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான வாழ்வின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ண மாதிரி வேற எந்த நபிமார்களுடைய, எந்த ரசூல்மார்களுடைய, எந்த உலுல் அஸ்முகளுடைய ஐஷு தையிபாலையும் அல்லாஹ் கசம் செய்யலை நம்ம சொன்னோம். அல்லாஹ் கசம் செய்யவில்லை நம்ம இது சொன்னோம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஐஷு தையிபாவின் மீது மட்டும்தான் எப்படி கசம் செய்து நாயகத்துடைய ஐஷு தையிபாவை அல்லாஹ் ஒப்பற்றதை ஆக்கி வச்சிருக்கிறானோ, அது மாதிரி நாயகத்துடைய அபவைனி கரீமனுடைய பரிசுத்தமான அந்த மகாமு ஷரீஃப் மாஷா அல்லாஹ் அது மாஷா அல்லாஹ் ஒப்பற்றதாக இருக்குது. மாஷா அல்லாஹ். காரணம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வின் மீதும் ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அல்லாஹ் கஸம் செய்றான். வ வாலிதின் வமா வலத் லா வக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் வ வாலிதி வமா வலத். மாஷா அல்லாஹ். வ வாலிதி வமா வலத். மாஷா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ரசூலுல்லாஹ்வுடைய அபுல் கரீமான சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மீதும் அல்லாஹ் கஸம் செய்றான். மாஷா அல்லாஹ். வ வாலிதி வமா வலத். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கஸம் செய்யக்கூடிய அளவுக்கு நாயகத்துடைய அபவைனி கரீமனுடைய அதீமு ஷான் ஹதரத்துல் இலாஹியாவுல ஆலா அர்ஃபா மகாம்ல இருக்கு. மாஷா அல்லாஹ். ஆலா அர்ஃபா மகாம்ல இருக்கு. எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைனி கரீமைன் சையதுனா இமாம் ஜாஃபர் ஸாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஃப்சீர். மாஷா அல்லாஹ். இமாம் ஜாஃபர் ஸாதிக் அலைஹிஸ்ஸலாம் தஃப்சீர் ஷரீஃப். மாஷா அல்லாஹ். ووالدي وما ولد ووالدي وما ولد பிள்ளையின் மீதும் தந்தையின் மீதும் சத்தியம். மாஷா அல்லாஹ். ஒப்பற்ற உயர் பெரும் பெருமைக்குடைய அருள் ஜோதி புதல்வரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸாத்த குதுஸியார் மீதும் அந்த நாயகத்தை பெற்றெடுத்த பெருமானான வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ் கஸம் செய்றான். வ வாலிதி வமா வலத். இஹ்வத்துல் ஈமான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ஸால் ஹக்கல் கரீமால் வ கைருக்கும் அபான்னு சொன்னது இப்ப புரியுதா உங்களுக்கு? மாஷா அல்லாஹ். வ வாலிதி வமா வலத். யாரு வேறே அல்லாஹ் என்ன கஸம் செய்யல இப்படி குர்ஆன் ஷரீஃப்ல. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அப்படி கஸம் செய்யல. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கஸம் செய்யறது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸாத்த குதுஸியா மீதும் நாயகத்துடைய அருமை பெருமைக்குரிய வாப்பா.
سيدنا عبد الله عليه السلام عليه الصلاة ووالدي وما ولد ووالدي وما ولد ما شاء الله. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைனி கரீமைனுடைய ஆகமத்து ஷரீஃப் ஷமாயிலுன் நபவியாவுல மாஷா அல்லாஹ் என்ன ஒரு மிகப்பெரிய பத்ருல் புதூர் மாஷா அல்லாஹ். பத்ருல் புதூர் ஷம்சு ஷுமூஸ்னு சொல்லல, பத்ருல் புதூர். காரணம் என்ன, ஷம்ஸை விட ஆலி மக்காம் பத்ருக்கு இருக்குது மாஷா அல்லாஹ். ஷம்ஸை விட ஆலி மக்காம் பத்ருக்கு இருக்குது. அதனால தான் அன்சாரி சஹாபாக்கள் தொலால் பத்ரு அலைனான்னு கூப்பிட்டாங்க மாஷா அல்லாஹ். தொலால் பத்ரு அலைனா கூப்பிட்டாங்க மாஷா அல்லாஹ். அப்போ ஷமாயிலு நபவியாவுல மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைனி கரீமைனுடைய அலைஹிஸ்ஸலாத்து ஆல்மத்து சரி எப்படி இருக்குது மாஷா அல்லாஹ். அது பெரிய பத்ருல் புதூரா இருக்குது மாஷா அல்லாஹ். பத்ருல் புதூரா இருக்குது மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் அபவைனி கரீமைனி طيبைனி தாஹிரைனி நய்ரைனி நஸீரைனி ரவுஃபைனி குதுபைனி கௌஸைனி முஸ்தஃபைனி முஜ்தபைனி அப்துல்லாஹ் ஆமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பரகாத் மின்ஹுமா தஹரத் தஹர் ஆமீன் பரகாத் ஆலாவை கொண்டு ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் ஆமீன். நாம் கனவிலும் நினைவிலும் ஜியாரத் செய்து ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் طيبைனி தாஹிரைனி நய்ரைனி நஸீரைனி தஹத்துல் கரீமுல மக்பூல் செய்யப்பட்ட நாயகனுடைய உஷாக்கான குலாமாக ஹய்யுல் ஜலாலா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி கரீமையுடைய பரக்கத்து ஷரீஃபை கொண்டு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய அஹலையும் அல்லாஹ் ஆமீன். ஹஸ்புனல்லாஹு சயூதீனா அல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு ஹஸ்புனல்லாஹு சயூதீனா அல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு ஹஸ்புனல்லாஹு சயூதீனா அல்லாஹ் மின் ஃபضலிஹி வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி பி அததி ஹுஸ்னிஹி வ ஜமாலிஹி. اللهم صل وسلم على سيدنا محمد وآله بعدد كمال الله كما يليق بكماله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.